அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2 சைக்காலஜிலேருந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெட் பேப்பர் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்டு சோசியல்ஸ் ஃபுல் டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். சயின்ஸ் எடுத்தவங்க வந்துட்டு சோசியலை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரியும், சோசியல் சூஸ் பண்ணவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நம்ம வந்து 2 days ஒன்ஸ் வந்து அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல் டாபிக்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி தான் அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். நீங்களுமே படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும், அதாவது டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ₹5 வந்து பே பண்ணிவிட்டு டெஸ்ட்டு 1க்கான பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து டெஸ்ட்டு 2 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எப்போவுமே உடனே ரீச் ஆகும். இப்போ அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிற கோட்பாடு யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா பியாஜே அவர்களோடது. இப்போ அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து இதில் வந்து பியாஜே அவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து முக்கியமானது, படிச்சுக்கோங்க. அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞரான ஜீன் பியாஜே என்பவரது கருத்துப்படி அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதாக மட்டுமின்றி வரிசைக்கிரம அமைந்த பல படிநிலைகளில் நிகழ்கிறது. அதாவது இது தொடர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அது வந்து வரிசைப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜஸாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இவ்வாறு படிப்படியாக ஏற்படும் வளர்ச்சியானது 4 வளர்ச்சி நிலைகளாகவும் அவற்றிற்கு உரித்தான நடத்தை மாற்றங்களையும் கொண்டதாகவும் அமைகிறது. அதாவது இந்த அறிதிறன் வளர்ச்சி படிநிலை ஜீன் பியாஜேயோடதில் வந்துட்டு 4 வளர்ச்சி படிநிலைகள் வந்து குறிப்பிட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பியாஜேயோடது வந்து 4 வளர்ச்சி நிலைகள் வந்து குறிப்பிடுறாரு. அவற்றிற்கு உரித்தான நடத்தை மாற்றங்களை கொண்டதாகவும் இது காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். பியாஜேயின் கருத்துப்படி குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கமைத்து இணக்கமான நடத்தையை பெற உதவும் கருவியாகவே நுண்ணறிவானது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி பியாஜே அவர்கள் வந்து கூறுறாங்க. அடுத்து பாயிண்ட்டு, ஒரு குழந்தையின் நுண்ணறிவின் அளவு எல்லா படிநிலைகளிலும் மாறாமல் இருந்தாலும் கூட நுண்ணறிவின் செயல்பாடு மூலம் அதன் கட்டமைப்பின் தன்மை மாறுதல் அடைகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்பாடுகளின் தொகுப்பை ஸ்கீமா என்று பியாஜே அழைக்கிறார். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கீமான்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவ்வகை செயல்பாடுகளோட தொகுப்பை வந்து ஸ்கீமா என்று பியாஜே வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். அறிதிறன் வளர்ச்சி அடைய ஸ்கீமா உடலியக்க சார்பு நிலையிலிருந்து மனவியக்க சார்பு நிலை அல்லது கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது. அதாவது ஸ்கீமா அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே அந்த குழந்தை வந்து நடந்துருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு அதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லோவாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ குழந்தைய வந்து இப்படி தவழுது, அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், ஃபஸ்ட்டு உட்காருவாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜில் இருப்பாங்க பிறந்ததுமே. அடுத்து உட்காருவாங்க, அடுத்து தவழுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நடக்கிறதுக்கு பழகுவாங்க. அது மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து டெவலப் ஆகுவாங்க. அதைத்தான் குறிப்பிட்டாங்க. உடலியக்க சார்பு நிலையிலிருந்து மனவியக்க சார்பு நிலை அல்லது கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது. அவங்களோட வந்துட்டு பிஹேவியர் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து ஸ்கீமா உருப்பெறும் தன்மைக்கு ஏற்ப குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சி நிலைகளாக கீழ்கண்டவற்றை பியாஜே குறிப்பிடுகிறார். ஒரு 4 வளர்ச்சி படிநிலைகள் வந்து பார்த்தோம் இல்லையா, அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்குறோம். புலன் இயக்க நிலை. புலன் இயக்க நிலை அப்படின்னா 0 முதல் 2 வயது வரை, அதாவது கருவுற்றதிலிருந்து 2 வயது வரை வந்து புலன் இயக்க நிலை வந்து காணப்படுது. அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 2 வயது முதல் 7 வயது வரை வந்து இந்த செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படிங்கிறது காணப்படுது. அடுத்து புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படிங்கிறது வந்துட்டு 7 வயது முதல் 12 வயது வரை காணப்படுது. புலனீடான நிலை சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பருப்பொருள் நிலை அப்படிங்கிறது வந்துட்டு 2 பேர்களால் அழைக்கப்படுது. அடுத்து கருத்தியல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 12 வயதுக்கு மேல் வந்து கருத்தியல் நிலை அப்படிங்கிறது வந்து காணப்படுது. இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து பிரிச்சிருக்கிறாரு பியாஜே அவர்கள் வந்துட்டு. ஃபஸ்ட்டு புலன் இயக்க நிலை அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னா 0 to 2 வயது வரைன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன், வாங்க பார்க்கலாம்.
இதில வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே வந்துட்டு என்னென்ன மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாவே இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்நிலையில் வந்துட்டு குழந்தை பல்வேறு பொருட்களின் பண்புகளை தனது புலன்களின் வழியையும் உடல் இயக்கங்களின் மூலமாகவும் உணர்ந்து புரிந்து கொள்கிறது. அதாவது குழந்தைகள் வந்துட்டு தன்னோட அந்த பொருட்களை வந்து பார்க்குறதன் மூலமாகவும் அதை வந்து எடுத்து தொட்டு உணர்ந்து கொள்றது மூலமாகவும் வந்துட்டு அவங்க வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து 2வது பார்க்குறோம். இந்நிலையின் சிறப்பு பார்த்தோம்னா சூழ்நிலையுடன் புலன்களின் இடைவினையாகும் மொழி உதவியின்றி காணப்படும் இந்நிலை உடனடியாக தற்போதைய சூழ்நிலை அனுபவங்களுடன் இணைந்தது. இது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பேசினா ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்காது. முதல் 2 வயது வந்து பிள்ளைங்க வந்து பேசிக்கிடவும் மாட்டாங்க. அது மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜை தான் இதில் வந்து குறிப்பிடுறாங்க. மொழி உதவியின்றி காணப்படும் இந்நிலை. மொழியோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாத இந்த நிலையில் உடனடியாக தற்போதைய சூழ்நிலை அனுபவங்களுடன் இணைந்தது. அப்பப்போ என்ன நடக்கும் அதை அப்படியே அப்பியர் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் பார்க்குறோம். புலன்களினின்றும் மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகிறது. பிறந்து 10 மாதங்கள் சென்ற பின் பொருட்களின் நிலைத்த தன்மை பற்றி குழந்தை அறிகிறது. என்ன செய்யுது? பிறந்த 10 மாதங்களுக்கு பிறகு தான் அந்த குழந்தைகள் வந்து பொருட்களோட தன்மை, அதாவது அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த அதாவது எப்படி சொல்லணும்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். அடிப்படை நினைவு தோன்ற ஆரம்பிக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து இப்போ குழந்தை வந்து பிறந்த குழந்தைய வந்து யாருனாலும் தூக்கலாம். அது அழாது. அதே இது கொஞ்சம் இந்த 10 மாதங்கள் ஆன குழந்தைய பார்த்தோம்னா தன்னோட தாய், தகப்பன் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்ட மட்டும் சேருவாங்க. ரொம்ப நெருங்கிய உறவுகளில் மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா சேருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யுது? அடிப்படை நினைவு, இவங்க தான் நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க புரிஞ்சு அந்த மாதிரி அடிப்படை நினைவு அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில். அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். இயல்புக்க நடத்தையிலிருந்து நோக்க அடிப்படையிலான நடத்தைக்கு குழந்தை மாறுகிறது. எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயன்று தவற கற்றல் மூலம் சூழ்நிலை புரிந்து கொள்ள முயலுதலும் இந்நிலையில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா தான் வேறு தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என்று புரிந்து கொள்வதன் மூலம் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கிறது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். புலன் இயக்க நிலையில் குழந்தைகளோட செயல்பாடு நுண்ணறிவு, பார்த்தல், பற்றுதல், உறிஞ்சுதல் போன்ற செயல்திறன்கள் மூலம் தோன்ற ஆரம்பித்திருப்பதால் தன் உடனடி சூழ்நிலையும் அதில் உள்ள பொருட்களையும் கையாள்வதில் தேர்ச்சி பெறுகிறது. ஆனால் மொழியை வந்து பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையே பெற்றிருக்கிறது. குழந்தைகள் வந்து புரிஞ்சுப்பாங்க. திருப்பி வந்து பேசுகிற அந்த கெப்பாசிட்டி வந்து குழந்தைகளுக்கு இருக்காது அப்படிங்கிறத தான் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 2 வயது முதல் 7 வயது வரை வந்து இந்த ஸ்டேஜ் வந்து காணப்படுது. இந்த ஸ்டேஜுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். மொழி வளர்ச்சி தொடங்குகிறது இதில் வந்துட்டு. அடுத்து உயிரற்ற ஜட பொருட்களையும் உயிருள்ளவையாக பாவித்தல். அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். அனுபவ பொருட்களின் ஒரு பண்பினை மட்டுமே ஒரே சமயத்தில் குழந்தையால் வந்து உணர இயலும். எனவே பொருட்களோட உருவம் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்னும் கருத்து உணரப்படாது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். இந்நிலையில் உள்ள குழந்தைகளின் சிந்தனையில் நெகிழ்ச்சி காணப்படாது. முன்பின் மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் எங்கும் நிறைந்திருப்பவர்களாகவும் கருதுகின்றனர். அடுத்து விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாமை. இது எல்லாமே செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படிங்கிறதுல வந்து காணப்படுது. அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்க்கலாம். அடுத்து 3வது ஸ்டேஜான புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. 7 வயது முதல் 12 வயது வரை வந்து இந்த வயது வந்து காணப்படுகிறது. இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். குழந்தையால் பொருட்களின் பல பண்புகள் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க முடிகிறது. எனவே பொருட்களின் மாறத்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், இடம் காலம் சார்ந்த தொடர்புகள் ஆகியவற்றில் திறன் பெற்றாலும் முழு தெளிவு காணப்படாது. முன்பின் மாற்றங்களை வந்து நன்கு உணர முடியும். எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது. குற்றங்களை நோக்கத்தின் அடிப்படையில் இல்லாத அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடுவர். இது எல்லாமே நம்ம ரீட் பண்ணாலே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்குறேன் புக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி. அடுத்து கருத்தியல் நிலை அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த டாபிக்ஸில் எதுலேருந்து கலெக்ட் பண்ணிங்க நிறைய பேர் கேட்பீங்க. நான் வந்துட்டு நாகராஜன் சார் புக்கு, பியூலா ரெனிஸ் மேம் புக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஆத்தரோடது வந்து நல்லாயிருக்கு. அதாவது நாகராஜன் சார் புக் வந்து கொஞ்சம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரீட் பண்ணால் தான் புரிகிற மாதிரி இருக்கும். பியூலா ரெனிஸ் மேமோட புக் வந்துட்டு அதை ரீட் பண்ணாலே அப்படி இப்போ இந்த இதெல்லாம் ரீட் பண்ணாலே புரிஞ்சுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் அவங்களோட புக்கையுமே ஜாயின் பண்ணி வந்து கேதர் பண்ணுறேன். அது மாதிரி பிஎட்டில் உள்ள ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள டாபிக்ஸையுமே எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். கருத்தியல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கருத்தியல் நிலையானது 12 வயதுக்கு மேல் வந்து காணப்படுகிறது. இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆனது குமர பருவத்தின் தொடக்கத்தில் எழும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த கருத்தியல் நிலை அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்நிலையில் நேரே எதிரில் இல்லாதவை பற்றியும் புலன் தொடர்பற்றவை பற்றியும் சிந்திக்க இயலும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து உடனடியான இப்போதைய நிலைமையை காட்டிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள், கற்பனை நிலைமைகள் போன்றவை பற்றியும் சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, விஞ்ஞானிகளைப் போன்றே செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வர். நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சிந்தித்து ஆய்வுக்கான கருதுகோள்களை அமைத்து சோதிக்கும் திறன் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. எந்த ஒரு விளையாட்டு அல்லது சமூக அமைப்பின் விதிமுறைகளும் பலர் கூடி ஒப்புக்கொள்வதால் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வதால் தேவைக்கு தகுந்தவாறு விதிமுறைகளை மாற்றியமைக்க முயலுவர். அடுத்து குற்றங்களை அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடாமல் குற்றங்களின் பின்னணி நோக்கத்தை கொண்டே மதிப்பிடுவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. எந்த கருத்தையும் வந்து பிறர் நோக்கிலிருந்தும் சிந்திக்கும் இயல்பு வந்து இந்த கருத்தியல் நிலையில் வந்து காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பியாஜேவோட 4 ஸ்டேஜஸ் வந்து பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். Thank you friends, all the best.